புலம்பெயர் நிகழ்வு, இயற்கை அறிவு, உயிரின தொடர் தேவையின் ஒரு மாற்றம். இன்று பூமியில் வாழ்வின் உழைப்பு மதிப்பீட்டு மோசடி எக்கனாமிக் மீட்டர் சூடு காரணமாக நாடு விட்டு நாடு ஓட வைக்கிறது. இதற்கு தீர்வு ஐநா நாணய மனித உலைகர எண்ணிக்கை அடிப்படையில் மட்டும். ஒரு ஐநா நாணயம் மனித உலைகர எண்ணிக்கை அடிப்படையில் மட்டும், அல்லது வர்த்தக சமன் அந்தந்த நாட்டு நாணய பரிமாற்றத்தில் மட்டுமே. உலக சமாதான ஆரோக்கிய வழியில் விஞ்ஞான ஆய்வாளர் ஆராவுமுதல். சார், அமெரிக்காவிலிருந்து வெளியேறும் புலம்பெயர்ந்த இந்தியர்கள் நடத்துவது எப்படி பார்க்குறீங்க? அதாவது புலம்பெயர்தல் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு ஒரு இயற்கை அறிவு, உயிரினத்தினுடைய தொடர்ச்சி. எல்லா அனிமலும் லிவிங் பீயிங்ஸும் மைக்ரேஷன் இஸ் இன்னெவிட்டபிள், அது இயற்கை. ஆனால் இன்னைக்கு பூமியில் வாழ்வில் உழைப்பு மதிப்பீட்டு மோசடி, எக்கனாமிக் மீட்டர் சூடு காரணமாக எல்லாரும் நாடு விட்டு நாடு. ஏன் புலன்பெயர்றான்? இந்த நாட்டில் நான் உழைக்கக்கூடிய நாணயத்துடைய மதிப்பு இன்னொரு நாட்டுக்கு போனால் 100ல் 1 பங்கு தான் இருக்கு. அந்த நாட்டில் உழைக்கிற நாணயத்தோட மதிப்பு இந்த நாட்டை கொண்டு வந்தால் 100 மடங்கு அதிகமாக இருக்குங்கிறப்ப மைக்ரேஷன். அந்த சமன்பாடு இல்லாத ஒரு நிலை, சமன்பாடு இல்லை. டைம் ஸ்டாண்டர்டைஸ்டு, மெஷர்மெண்ட் ஸ்டாண்டர்டைஸ்டு, பட் எக்கனாமிக் இஸ் நாட் ஸ்டாண்டர்டைஸ்டு. ஸோ நான் ஸ்டாண்டர்டைசேஷன் ஆஃப் எக்கானமி, அதுதான் இஸ் த ரூட் காஸ் ஃபார் த மைக்ரேஷன். இட் இஸ் இன்னெவிட்டபிள். அதாவது அப்ப இதை தீர்வு என்ன? இதற்கு தீர்வு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐநா சபை மூலமா ஐநா காயின் வெளியிடணும். அந்த ஐநா காயின் எதை பேஸ் பண்ணி வெளியிடணும் அப்படின்னா, மனித உழைக்கும் கரங்கள், உழைக்கரங்களை எண்ணிக்கையின் அடிப்படையில் அந்த நாட்டினுடைய மதிப்பு, அந்த நாணயத்தினுடைய மதிப்பு ஐநா கரன்சி கொடுக்கணும். அந்த இதில் தான் ஒரு நாடு இன்னொரு நாடோட வர்த்தக சமன்பாடு, ஏற்றுமதி இறக்குமதிகளை செஞ்சு கொள்ளணும். இல்லைன்னா பழைய காலத்து பண்ட முறைப்படி போகணும். இல்லைன்னா அந்தந்த நாட்டு கரன்சி படி வேல்யூவில் போகணும். இந்த பொருளாதார சமன்பாடு இல்லாத நிலை இருக்கிற வரைக்கும் டெரரிசம், ஃபண்டமெண்டலிசம், ரிலீஜியஸ் ஃபண்டமெண்டலிசம், எக்கனாமிக்கல் ஃபண்டமெண்டலிசம், லூட்டிசம், ஷேர் மார்க்கெட்டு கொள்ளையிசம் எல்லாமே இன்னெவிட்டபிள். ஷேர் மார்க்கெட் கொள்ளையை அரசாங்கமே அனுமதிக்கிறது ஒரு இயல்புக்கு. உழைப்புக்கு மதிப்பில்லாத செயல்கள் இந்த உலகை ஆண்டு வந்ததுன்னு தான், இந்த விளைவில் தான் இந்த ஏற்றத்தாழ்வுகள். ஏழை பணக்காரன், ஏழை நாடு பணக்கார நாடு, நல்லவன் கெட்டவன், இப்படி பாகுபாடு எல்லாம் வர்றதுக்கு காரணம் மனிதனுடைய புரிதல் இன்மை. அரசாங்கம் என்ன பண்ணணும்? குழந்தை பதிவேட்டில் பதிய வேண்டியது மனிதன் அப்படிங்கிறத மட்டும்தான் பதியணும். 2வது கலாச்சாரம். என்ன கலாச்சாரம்? இந்து கலாச்சாரங்கிறதான் உலகத்துக்கே தேவைப்படக்கூடிய கலாச்சாரம். என்ன கலாச்சாரம்? கோவில் கலாச்சாரம். கோவில்னால எப்படி அமைதி வருது? கோவில், கடவுள் இருக்கிறாருங்கிறதுக்காக கோவில் கட்டலை, தேவைக்காக கோயிலை கட்டுறாங்க. கடவுளுங்கிறது தேவை, மனிதனுடைய தேவை தான் கடவுள். தவிர கடவுள் ஒருவர் அப்படிங்கிற கான்செப்ட் எங்கேயும் கிடையாது. ஒரு மனிதராக யாரையும் உருவாக்க முடியாது. இன்னொரு மனிதன் இல்லாமல், ஒரு தாய் இல்லாமல், தகப்பனும் இல்லாமல் எப்படி எங்கேயும் உலகத்தில் எந்த இதுவுமே உருவாகலை. 2 பேர் இருந்தால் தான் உருவாக முடியும். கடவுள் மட்டும் ஒருவராக எப்படி இருக்க முடியும்? கடவுள் அப்படிங்கிறக்கூடியது நம்மளுடைய தேவையினுடைய வெளிப்பாடு. அப்போ அந்த தேவையை முரண்படுத்து தான் இந்துக்கள் முதல்ல என்ன பண்ணாங்க? குளங்கள் வெட்டினால ஆகாயத்திலேருந்து விழக்கூடிய மழை நீரை தேக்கி வச்சு ஒவ்வொரு வீட்டில் இருக்க கிணறுக்கும் அது பகிர்ந்து போச்சு. வாட்டர் டேபிள் போனது. சாலைகள் நடுக மரங்கள் நட்டான். குளங்கள் வெட்டி மரங்கள் நட்டு கோயில் கட்டினக்கூடிய கலாச்சாரம் தான் இந்து கலாச்சாரம். இது உலகம் முழுவதும் பின்பற்றப்பட வேண்டிய கலாச்சாரம். இது பொருளாதாரத்தில்
பிரதிபலிக்கணும். உழைப்புல ஒவ்வொருடைய திறமைகள் வித்தியாசமாக தான் இருக்கும். உலக சமாதான ஆரோக்கிய வழியில் விஞ்ஞான ஆய்வாளர் ஆ.ரா. உமதன்.